ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இமேஜின் தட் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்கள் கையை இழந்துறீங்க. அதை உங்களால் ரீஜென்ரேட் பண்ண முடியுமா? எப்படின்னா, இப்போ லிசார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ரீஜென்ரேட் பண்ணுதோ, அந்த மாதிரி மனுஷனால ரீஜென்ரேட் பண்ண முடியுமா, முடியாதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிசார்ட் அண்ட் ஹியூமன் இவங்க 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு லிசார்டுக்கு எங்கேயாவது உடம்புல அடிபட்டுது, இல்லை அதோட பாடி வந்து துண்டா வெட்டிட்டாங்க அப்படின்னா, அதை கொஞ்ச நாள்லயே அதை ரீஜென்ரேட் பண்ணுற சக்தி இருக்குது. அந்த ரீஜென்ரேட் பண்ணுற சக்தி எதுலேருந்து வருதுன்னா, பிளாட்டஸ்மா அப்படின்ற ஒரு மெடிக்கல் டேர்ம்லேருந்து வருது. ஸோ விச் மீன்ஸ் அந்த டிஷ்யூனால அதனோட பாடியில் எந்த இடத்துல அடிபட்டுச்சோ, இல்லை அதோட பாடியில் இருக்கிற ஏதாவது பாடி பார்ட்ஸ் வந்து கட் ஆகுனாலும், அதை ரீஜென்ரேட் பண்ணுற சக்தி வந்து இந்த லிசார்ட்ஸ் அந்த அச்சிமோட்டல்ன்ற லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு இயற்கையிலேயே வந்து இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்குது. இதுவே நம்மளோட ஹியூமன்ஸோட ஸ்டோரிக்கு வந்துட்டோம்னா, பல்லாயிரம் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹியூமன்ஸோட பாடியில் ரீஜென்ரேஷன் பவர் இருந்தது. பட் காலப்போக்கில் இந்த ரீஜென்ரேஷன் பவர் வந்து மறைஞ்சு போச்சு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியோட ஏதாவது ஒரு பார்ட்டில் ஒரு சின்ன காயம் அந்த மாதிரி ஏதாவது பட்டுதுனாலும், நம்ம பாடி வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் போயிடும். அதாவது ஒரு பதட்ட நிலைக்கு போயிடும். இந்த பதட்ட நிலையை வந்து தடுக்கிறதுக்காக நம்மளோட பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு சில டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணி அந்த அடிபட்ட இடத்த அதுவே ஹீல் மட்டும் தான் பண்ண செய்யுமே தவிர, அது வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அதை ரீஜென்ரேட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ஹியூமன்ஸோட பாடியில் நடக்கிற இந்த விஷயத்த மாற்றுற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெம் செல்ன்ற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வரும். இந்த ஸ்டெம் செல்ன்றது என்ன கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரியனில் இருக்கிற சிட்டி ரோபோட் எடுத்துக்கோங்க. அந்த சிட்டி ரோபோட் என்ன பண்ணும்? அது அதையே வந்து உருவாக்கும். அதாவது க்ளோன் பண்ணும். அது மற்றவங்கள உருவாக்கும். விச் மீன்ஸ் நான் வந்து என்ன உருவாக்குறேன், அது வந்து எங்களை உருவாக்கும். அந்த கதை தான் வந்து இந்த ஸ்டெம் செல்ன்ற கான்செப்ட். இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கையில் வந்து யாருக்காவது ஏதாவது அடிபட்டு கை போச்சுனாலும், இப்போ அந்த ஒரு விக்டிம் எடுத்துக்குவோம். அந்த ஒரு விக்டிம் எடுத்து நம்ம ஏழாம் அறிவு படத்தில் பார்த்தோம்ல, எப்படி சூர்யா வந்து ஒரு ஸ்டெம் செல் டேங்க் விச் மீன்ஸ் அது ஸ்டெம் செல் டேங்க்ல ஒரு டேங்க்குள்ள தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டெம் செல்லை வந்து ஒரு டேங்க்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு, அந்த விக்டிமை எடுத்து உள்ளே போட்டு வச்சோம்னா, அவங்களுக்கு கை வளருமா வளராதா? இதுதான் என்னோட இன்னொரு கேள்வி. இப்ப நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஸ்டெம் செல்ல வந்து ஒரு மந்திர நீர் குழாயோ, இல்ல மேஜிக் பாத் டப்போ கிடையாது. நம்ம உள்ள போட்டோனே வந்து உடல் உறுப்புகள் அது எல்லாமே வளர்றதுக்கு. ஸோ இந்த ஸ்டெம் செல்ல வந்து நம்ம பர்ட்டிகுலர் ஏரியால இன்ஜெக்ட் பண்ணணும். இப்ப கை துண்டாயிருச்சுன்னா, அந்த இடத்துல மட்டும் இன்ஜெக்ட் பண்ணி, அத ப்ரிகாஷன் பண்ணி வச்சிருந்தோம்னா, மேபி அது வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இன் கரண்ட் சினாரியோ அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா, இதனால ஒரு முழு பாடி பார்ட்ட தான் வளர வைக்க முடியாதே தவிர, இப்ப நம்ம ஸ்கின்ல வந்து நான் சொன்னேன்ல முன்னாடி ஏதாவது தழும்பாயிருச்சுனாலோ, இல்ல ஹார்ட்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன டிஷ்யூ டேமேஜ்னாலோ, அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டெம் செல்ல வச்சு கியூர் பண்ண முடியலாம். விச் மீன்ஸ் இது வந்து மெடிக்கலி ப்ரூவ்ட் டெக்னிக்ஸ். ஆனா, இந்த டெக்னிக்க வச்சு நம்மளால முழுசா நம்ம கையில இருக்கிற மொத்த விரலு, அப்புறம் அதில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இதையெல்லாம் நம்மளால அக்யூரேட்டா கொண்டு வர முடியாது. விச் மீன்ஸ் மேபி இன் ஃபியூச்சர்ல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரவுண்ட் ஒரு 2050 அந்த மாரி. நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஒரு மனுஷ குழந்தை. அந்த மனுஷ குழந்தை வந்து அதோட அம்மா வயித்துக்குள்ள இருக்கிறப்ப அது வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஏன் வந்து